பொதுத்தமிழ் 9th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. நம்ம செங்கோ அகாடமி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முதல் கேள்வி, பொறுத்துக. நந்துனா சங்கு, முத்தம்னா முத்து, பழனம்னா வயல், பார்ப்புனா குஞ்சு. அப்போ ஆப்ஷன் ஏ. பொருத்தி காட்டுக. கோதைனா சேரர், கிள்ளி சோழர், தென்னன் பாண்டியர். ஆப்ஷன் ஏ. கொல் யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே, நல் யானை கோக்கிள்ளி நாடு அடிகளில் இடம்பெறும் அணி. உவமை. முத்தொள்ளாயிரத்தின் பா, முத்தொள்ளாயிரத்தின் பா. வெண்பா. புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள். புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முத்தொள்ளாயிரத்தின் செய்யுள்கள் 108. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் அறிய முடியவில்லை. முத்தொள்ளாயிரம் ஆசிரியரின் காலம் 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து பொருத்தி காட்டுக. சேரநாடு அச்சமில்லாத நாடு, சோழ நாடு ஏற்கள சிறப்பு, பாண்டிய நாடு முத்துடை நாடு. ஆப்ஷன் ஏ. ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின், மணிநீர் கிடங்கு என்பது யாது? அகழி, அகழிதான் மணிநீர் கிடங்கு. மதுரை காஞ்சி நூலின் மொத்த அடிகள் எத்தனை? 782. மதுரை காஞ்சி நூல் மதுரை நகரின் சிறப்புகளை எத்தனை அடிகளில் பெருமைப்படுத்தி உள்ளது? 354. 354. பொறுத்துக. புலைனா சாளரம், பனைனா முரசு, கயம் நீர்நிலை, ஓவு ஓவியம். அப்போ ஆப்ஷன் ஏ. குலாத்து எவ்வகை அளபடை? செய்யுளிசை அளபடை. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம், ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெரு உள்ள நகரம் எது? மதுரை, மதுரை. மதுரை காஞ்சி பாடியவர் யார்? மாங்குடி மருதனார், மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் எட்டுத்தொகையில் டேஸ் பாடல்களை பாடியுள்ளார்? 13. மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? நிலையாமை, நிலையாமை. மாகால் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர். மாட்டுத்தாவணி எனும் சொல்லில் தாவணி என்பதன் பொருள்? சந்தை. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. சந்தையில் வணிகம் மட்டுமல்லாது வாங்குபவரின் மனநிறைவும் பேணப்பட்டது. சரி. பட்டப்பகலில் செய்யும் அங்காடி அல்லங்காடி கிடையாது. ஏன்னா நாளங்காடி தான் பகல், இரவு நேர அங்காடி தான் அல்லங்காடி. நாகர்கோவில் தோவாளை பூச்சந்தை. அப்போ கூற்று 1 மற்றும் 3 சரியானவை.
புகழ்பெற்ற போச்சம்பள்ளி சந்தை எம்மாவட்டத்தில் உள்ளது? கிருஷ்ணகிரி. கார் அறுத்தான் எவ்வகை ஆகுபெயர்? சினையாகுபெயர். அடுத்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வகுப்பறை சிரித்தது இடவாகுபெயர். மஞ்சள் பூசினால் பண்பாகுபெயர். பைகூல் வளர்ந்தது காரியவாகுபெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம் எண்ணளவை ஆகுபெயர். ஆப்ஷன் ஏ. சரியான விடையை தேர்ந்தெடு. பெரியார் உயிரெழுத்துகளில் ஐ என்பதனை ஐ, ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தார். சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். கூற்றுங்காரணமும் சரி. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று புகழப்பட்டவர் யார்? தந்தை பெரியார், அதாவது ஈவேரா. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க டேஸ் இன்றியமையாதது? பகுத்தறிவு. மொழி என்பது போராட்டத்திற்குரிய ஒரு போர்க்கருவி ஆகும். ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் 1938 நவம்பர் 13. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ நிறுவனம். இது பார்த்தா தமிழ்நாட்டால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு யுனெஸ்கோ அமைப்பு. இது வேர்ல்டு லெவலில் உள்ள யுனெஸ்கோ கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டம் வழங்கப்பட்ட நாள் 27/6/1970. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் 1925. தந்தை பெரியாரின் சொந்த ஊர் ஈரோடு, அதான் ஈவேரா. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. பெரியார் பின்பற்றிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர் பெரியார். 1938 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு வழங்கப்பட்ட பட்டம் பெரியார். முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு. அடுத்து பொறுத்துக. விண்ணா வானம். அடுத்து ரவீனா சூரியன். கமுகு பாக்கு மரம். ஆரம் சக்கரக்கால். அப்போ ஆப்ஷன் ஏ. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி எழுதிய முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பழி. பிச்சை, ரேவதி என்ற புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா. பிச்சமூர்த்தி பெற்ற வருடம் 1932. யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவையே டேஸ் ஆகும். புதுக்கவிதை. ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். உயிரின் முயற்சியே வாழ்வின்
மலர்ச்சி. புதுக்கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா. பிச்சமூர்த்தி. விடைக்கேற்ற வினா. இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? லாவோட்சு வாழ்ந்த காலம் எது? கிமு 2ஆம் நூற்றாண்டு. லாவோட்ஸின் சமகாலத்தில் வாழ்ந்த சீன ஞானி யார்? கன்ஃபூசியஸ். லாவோட்ஸின் சிந்தனை டேஸ் எனப்படும்? தாவோவியம். இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றவர் லாவோட்சு. டேஸ் மையமாக வைத்து கன்ஃபூசியஸ் சிந்தித்தார்? ஒழுக்கத்தை. தாவோ தே ஜிங் எனும் கவிதையை மொழிபெயர்த்தவர் சி. மணி. ஞானம் என்பதன் பொருள்? ஞானம்னா அறிவு. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன்? இங்கே இருக்குது யசோதர காவியம். யசோதரன். யசோதரன் எந்நாட்டு மன்னன்? அவந்தி. அவந்தி நாட்டு மன்னன் தான் யசோதரன். யசோதரன். யசோதர காவியத்தின் சருக்கங்கள் எத்தனை? 5. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம்? யசோதர காவியம். யசோதர காவியம் டேஸ் மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல்? வடமொழி. யசோதர காவியம் டேஸ் நூல்களில் ஒன்று? ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. அடுத்து அறம்னா நற்செயல், வெகுளி சினம், ஞானம் அறிவு, விரதம் நன்னெறி. அப்போ ஆப்ஷன் ஏ. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு? பெரிது. பிறப்பு, அதாவது நிறைவு வர்றதுனால பிறப்பு, நிறைவு, அது பிறப்பு. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் எது? யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகைப்படும். காய்ச்சீர்களை டேஸ் என்று அழைக்கிறோம்? வெண்சீர்கள். தலையின் வகைகள் எத்தனை? 7. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது? அடி. இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடியின் வகைகள் எத்தனை? 5. தொடை என்பதன் பொருள்? தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். தொடையின் வகைகள் எத்தனை? 8. தொடையின் வகைகள் 8. அடுத்து பாருங்க. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து பொருத்தி காட்டுக. மாமுன் நேர் இயற்சீர் வெண்டலை. விளமுன் நிறை வெண்சீர் வெண்டலை. மாமுன் நிறை நேரொன்றிய ஆசிரியர் தலை. காய்முன் நேர் நிறையொன்றிய ஆசிரியர் தலை. அப்போ ஆப்ஷன் பி. காய்முன் நிறை வருவது? காய்முன் நிறை வருவது கலித்தலை. கலித்தலை. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது? அளவடி. அளவடி.
வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும். இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள தொடை நயம். இயைபு இயைபு. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல். இவ்வடிகளில் இடம்பெற்ற தொடை நயங்கள். எதுகை மோனை, எதுகை மோனை. அடுத்து திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. இவ்வடிகளில் இடம்பெற்ற தொடை நயம். எதுகை. திறனல்ல அறனல்ல, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அடுத்தது இமயத்து கோடு உயர்ந்தன்ன. இதில் இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். கோடுனா மலையுச்சி. அடுத்து தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஒன்றே குலம், ஒன்றே உலகம், ஒன்றே உலகம். அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றை கூறியவர் தேரன்ஸ். தேரன்ஸ். புலவர் தேரன்ஸ் எம்மொழி புலவர். புலவர் தேரன்ஸ் எம்மொழி புலவர். லத்தீன் மொழி புலவர். முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் யார்? ஹோர்டன் ஆல்போர்ட். முதிர்ந்த ஆளுமைக்கான இலக்கணம் கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட். பூட்கை இல்லோன் யாக்கை போல. இத்தொடரில் பூட்கை என்பதன் பொருள். பூட்கைனா குறிக்கோள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறிய புலவர் ஆலந்தூர் கிழார். ஆலந்தூர் கிழார். ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை யார்? ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலகமேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர். கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் ஓமைகளாக எடுத்து கூறும் நூல் எது? புறநானூறு. புறநானூறு. சபென்ஸ் என்பதன் பொருள் யாது? சபென்ஸ்னா அறிவுடையோன். தனிநாயக அடிகள் தொடங்கி நடத்திய இதழ். தமிழ் பண்பாடு. தமிழ் பண்பாடு. உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் யார்? தனிநாயக அடிகள். தனிநாயக அடிகள். விரிவாகும் ஆளுமை எனும் உரைநடை பகுதி தனிநாயகம் அடிகளால் எங்கு நிகழ்த்தப்பட்ட உரை? யாழ் பல்கலைக்கழகம். யாழ் பல்கலைக்கழகம். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர். மார்க்ஸ் அரேலியஸ் என்பவர் பேரரசர். செனக்கா என்பவர். செனக்கா தத்துவ ஞானி. தத்துவ ஞானி. நாம் நம்மவர் என்ற செருக்கோடு எழுதுபவர்கள். நாம் நம்மவர் உரோமர். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ என்று கூறும் நூல் திருக்குறள். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை. பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆகியோர் எந்த நாட்டு தத்துவ ஞானிகள்? கிரேக்கம். கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர். கவிஞர் கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? வண்ணதாசன். வண்ணதாசன். கல்யாண்ஜி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு
2016. இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல். ஒரு சிறு இசை. அடுத்து பொருத்தி காட்டுக. ஒளியிலே சிறுகதை தொகுப்பு. சில சிறகுகள் சில பறவைகள் கடித தொகுப்பு. அந்நியமற்ற நதி கவிதை தொகுப்பு. அகமும் புறமும் கட்டுரை தொகுப்பு. ஆப்ஷன் ஏ. கேடில்லா விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை குறளில் பயின்று வந்துள்ள அணி. பொருள் பின்வரு நிலையணி. செய்யுளில் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக் கூறும் அணி எது? உருவகம் உருவகம். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் டேஸ். வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. பின்வரு நிலையணியின் வகை. பின்வரு நிலையணியின் வகை 3. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. தேவரணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். இக்குறட்பாவில் வரும் அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? யா. பாலை நிலத்தில் வளரும் மரம் தான் யா மரம். நசை பெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? தோழியிடம் தலைவி கூறியது. பொறுத்துக. பிடினா பெண் யானை. வேளம் ஆண் யானை. யா பாலை நிலத்து மரம். நல்கல் வழங்குதல். ஆப்ஷன் ஏ. குறுந்தொகை பாடலின் அடிவரையறை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ரிப்பீட்டடா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 to 8 வரை. குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. கலித்தொகையில் பாலைத்திணை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோ. நசைபெரிது எனும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோ டேஸ் மரபை சார்ந்தவர்? சேர மரபை. நசைபெரிது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி எது? இறைச்சி. களைய எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? களைய எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 9th தமிழ் பொதுத்தமிழில் உள்ள அனைத்து வினாக்களும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.